உங்கள் ராஜா. வணக்கம், வெல்கம் டு டிஆர் கிச்சன்ஸ். என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா பூண்டு சட்னி. வாங்க எப்படி செய்யறது நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ கடாயில எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திங்க, 2 டேபிள் ஸ்பூன் ஊத்திங்க. வதக்கிறதுக்கு தான், சரிங்களா? அதுல சின்ன வெங்காயம் போட்டுங்க, சரிங்களா? எண்ணெய் காஞ்ச பிறகு சின்ன வெங்காயம் போட்டுங்க, ஓகேவா? சின்ன வெங்காயம் ஒரு 15ல இருந்து ஒரு 20 டீஸ்பூன் எடுத்துங்க. காஞ்ச மிளகா ஒரு 13 காஞ்ச மிளகா எடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்துங்க, காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துங்க, சரிங்களா? பூண்டு தான் இதுல முக்கியம். ஏன்னா நம்ம பூண்டு சட்னி தான் பண்றது, அது வந்து மெயின். அதுல ஒரு 25ல இருந்து 30 வரைக்கும் எடுத்துங்க. கொஞ்சம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்ல, அது வந்து கொஞ்சம் மீடியமா புளி. இப்போ இதை நம்ம வதக்கிறோம். இது நல்லா வதங்கிருச்சு. இதை ஒரு தட்டுக்கு நம்ம மாத்திடணும், சரிங்களா? ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டோம்னா இதை அரைச்சி எடுத்து காஞ்ச பிறகு கொஞ்சம் நல்லா வளர்ந்த பிறகு அதுல வந்துட்டு மிக்சியில போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம், சரிங்களா? தட்டுக்கு மாத்தியாச்சு. இப்ப நம்ம தாளிச்சிடலாம். வாங்க, எண்ணெய் ஊற்றி இருக்கோம். கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுங்க, கடுகு ஒரு ஸ்பூனு. மிளகாய் 2 மிளகாய் போட்டுங்க. கருவேப்பிலை, கருவேப்பிலை மட்டும் போடுவோம், கொத்தமல்லி வேண்டாம். பெருங்காயத்தூள், அவ்வளவுதான். இது கூட கொஞ்சம் உளுந்து ஆட் பண்ணிக்கங்க, சரிங்களா? ரெடி. ஃப்ளேம்ல வச்சுங்க, ஃபுல்லா வச்சுக்காதீங்க, செஞ்சிடும். ஓகே, இப்போ இது வந்து நான் ஒரு 2 பேருக்கு தான் பண்ணியிருக்கேன், அதிகமா பண்ணல. 2 பேருக்கு தான் பண்ணிருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க போட்டுங்க, சரிங்களா? ஓகே.